கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாம்பழம் ஸ்டோரி. அதனால அந்த ஒரு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் அஃப்கோர்ஸ் சின்ன வயசுல நம்மளாம் வந்து ஒருத்தர்கிட்ட பேசி விளையாடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு கோவம் வந்துச்சுன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா, டே விளையாட்டு விபரீதமாயிடும், அமைதியாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளே கூட அந்த வார்த்தையை சொல்லியிருப்போம். பட் அதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல என்னடா இருக்கு, சின்னதா விளையாடுனா இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம வந்து கடந்து போயிடுவோம். பட் ஒரு உண்மையாவே ஒரு விளையாட்டு விஷயம் விபரீதமா போய் அங்க இருந்து ஒரு 2 ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை பயங்கரமா வெடிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கேஸை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். 1984ல டப்பு அண்ட் ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது டப்புடைய ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு. அங்க வந்து ஒரு மாம்பழ மரம் இருக்கு. அந்த மாம்பழ மரத்துல இருந்து ஒரு பழம் ஒன்று வந்து கீழே வந்துருக்கு. டப்பு என்ன சொல்றான், டே எங்க இடத்துல உள்ள பழம் எனக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னா ருத்ரா வந்து அழுதுகிட்டே என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அவங்க அப்பா பேர் வந்து அயோத்தியா. அப்புறம் அவங்க கூட வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் சிலர்லாம் கேதரிங் என்ன பண்றாங்கன்னா கையில லத்தியோட வந்துடுறாங்க. அதே போல நீ என் பையன் மாம்பழம் கேட்டு நீ எப்படியா கொடுக்காம போ அப்படின்னு சொல்லிட்டு லத்தியோட வந்துடுறாங்க. உடனே டப்பு என்ன பண்றான்னா அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். அவங்க அப்பா பேர் வந்து விஸ்வநாத், ஓகேங்களா? சோ அவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான். ஆக்சுவலி இடம் வந்து டப்புடைய அவங்க அப்பா தான், விஸ்வநாத் தான் அந்த இடமே, ஓகேங்களா? ருத்ரா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, டப்பும் ருத்ராவும் ஃப்ரெண்டு. எனக்கு ஒரு மாம்பழம் கொடுறா அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சோ இந்த பக்கம் இவங்க டப்போட அப்பா ஒரு பக்கம், ருத்ராவோட அவங்க அப்பா ருத்ராவோட அப்பா பேர் வந்து அயோத்தியா, டப்போட அவங்க அப்பா பேர் வந்து விஸ்வநாத். சோ 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு 2 ஊர் சண்டை மாதிரி மாறிடுச்சு. டப்புக்கு சப்போர்ட் பண்றோம், டப்போட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர், ருத்ராவோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர், அவங்க அப்பா 2 பேர். சோ அயோத்தியா இந்த பக்கம் வந்து விஸ்வநாத், அயோத்தியாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இந்த பக்கம், விஸ்வநாத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அப்படி பயங்கரமா அடிச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஸ்வநாத் அவர்களுக்கு வந்து செம்ம அடிபட்டு என்ன பண்ணாருன்னா கீழே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. பயங்கரமா அடிபட்டுருது அவருக்கு. சரி, ஓகே, என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையோட தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போற வழியில விஸ்வநாத் அப்படிங்கிறவரு இறந்து போயிடுறாரு. சோ யாருடைய இடமோ அவர் வந்து இறந்துடுறாரு, ஓகேங்களா? அப்புறம் விஸ்வநாத் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா டப்போட அவங்க அப்பா அயோத்தியா மேலேயும் அவங்க கூட இருந்தவங்க நிறைய பேர் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து கொலை கேஸாவே வந்து மாறிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1986ல ஒரு ஜட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஆயுள் தண்டனை 30 வருஷம் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட் வர டைம்ல அந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்க நிறைய சிலர்லாம் வந்து இறந்தும் போயிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? சோ இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா அப்படியே கண்டினியூ ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. கண்டினியூ ஆகுது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல சுப்ரீம் கோர்ட்ல இப்போ போன ஜூலை மாசம் இந்த ஹியரிங் வருது. ஸோ அப்போ வந்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டென்ஷனா ப்ரீ மெடிடேட்டட் மர்டர் கிடையாது, இன்டென்ஷனலா வந்து மர்டர் பண்ணோன்ட்டு இல்லை, 2 பேருக்குள்ள சண்டையில வந்து அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிறது ஓகே. இது தவறுன ஒரு விஷயம் இருந்தாலும் இது வந்து நம்ம அந்த ஆயுள் தண்டனை குறிக்கிறதுக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கிறதா ஒரு ஆர்டிகல் வந்து படித்தேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தி ஜட்மெண்ட் அண்ட் எவ்ரி திங், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு மாம்பழத்துக்காக சண்டை போட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டு அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்குன்னா அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ்ல ஒரு இடத்துல தான். ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி விளையாட்டு விபரீதமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருவோம். ஏன் சம்டைம்ஸ் நம்மளே கூட சொல்லியிருப்போம். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நம்ம வந்து we are not exceptional for anything. எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்சிங் அப்படின்னும் போது இந்த மாதிரி சம்பவங்களும் இருக்கு. அப்படிங்கிறதுனால இனிமேல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பார்த்து உஷாரா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு மாரலை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத தாண்டி என்னன்னா ஒரே ஒரு மாரல் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னன்னா விளையாட்டு விபரீதமாயிடும்பா. தேங்க்யூ ஸோ மச்.